யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தான் பேசியது தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுள்ளார். சென்னையில் நான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை 28ஆம் தேதி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே முதலிலேயே பத்திரிகை மற்றவர்களிடமெல்லாம் அறிவித்து விட்டேன். நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். மீண்டும் அவர்களுடைய மனது புண்பட்டிருக்குமானால், யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வழக்கு 28ஆம் தேதி வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.